திருச்சி தஞ்சை நாயக்கர் மன்னன் விஜயராகவ நாயக்கர் தன்னோட காலத்துல அம்மனை வழிபட்டு இந்த கோவிலை கட்டியதா கூறப்படுது. பெருமாள் வழிபாடு செய்யும் ஒரு பக்தர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அருகில அம்மனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு அங்க அம்மன் இருப்பதா உறுதி செய்யப்பட்டு சமயபுரம் என அழைக்கப்படும் இடத்துல தனி கோவிலா வளர்ந்ததா ஒரு கதை இருக்கு. இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்கு. அதுல சிலது யமதர்மன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாற்ற சிவபெருமான் கிட்ட சரணடைந்த மார்க்கண்டேயனை காப்பாத்த சிவபெருமான் காலசம்காரம் ஊர்த்தி அவதாரம் எடுத்து யமதர்மராஜாவை கொன்னுடுறாரு. இதனால பிரபஞ்சத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்காங்க. இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி தன்னுடைய அம்சமாக மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனை வதம் செய்ய அனுப்பியிருக்காங்க. மாரியம்மனும் மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவர்களுடைய தலையை ஒட்டியானமா செஞ்சு அணிஞ்சிருக்காங்க. நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களையும் காப்பாத்திருக்காங்க.